guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபார்ம் டிங்கிற கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான செக்டார்ஸ்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு, இவங்க என்ன மாதிரி ஹையர் எஜுகேஷன் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் டினா என்னன்னா, இதை இங்கிலீஷில் அழகாக சொல்லுவாங்க டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. ஒரு டாக்டருக்கு ஈக்குவலான ஜாப் தான் இந்த ஃபார்ம் டி படித்த ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணுறாங்க. இது வந்து டோட்டலாக 6 years அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். டோட்டலாக இவங்க 5 years படிக்கிறாங்க அண்ட் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளினிக்கல் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸை பற்றி, அவங்க என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்கங்கிறத பற்றி இவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரக்ஸை பற்றி இவங்க படிக்கிறாங்க. ட்ரக்ஸ்னால் மெடிசின்ஸ். ஸோ மெடிசின்ஸ் என்ன மாதிரியான மெடிசின்ஸ் எந்தெந்த டிசீஸை க்யூர் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாகவே படிக்கிறாங்க. சொல்லப்போனால் டாக்டர்ஸை விட இவங்க அதிகமாக படிக்கிறாங்க. டாக்டர்னால் ஒவ்வொரு டிகிரிலையும் ஒவ்வொரு டாக்டர்ஸ், இப்போ வெட்டினரி டாக்டர்னால் அவங்க ஒன்று தான் படிப்பாங்க, ஆப்டோமெட்ரினா அவங்க அவங்களுக்கு தேவையானதை படிப்பாங்க. பட் இந்த ஃபார்ம் டிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சிருப்பாங்க. அண்ட் இவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் அண்ட் டிஸ்பென்ஸ் மெடிசன்ஸை வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து எல்லா பீப்புளுக்கும் கிடைக்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது தான் இந்த ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ரோல். இவங்களுக்கு என்ன மாதிரியான செக்டார்ஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸில் இந்த ஃபார்ம் டி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இவங்க ஓன் ஃபார்மசி கூட இவங்க ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த ஃபார்ம் டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ஸ் இவங்க ரன் பண்ணுவாங்க. ட்ரக் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ், அந்த மாதிரி ஏஜென்சிஸில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான கீ ஏரியாஸில் இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகம்னு நம்ம பார்த்தோம்னா, யூனிவர்சிட்டிஸ், ரிசர்ச் facilities, private and public industries, hospitals and clinics. இந்த மாதிரியான செக்டார்ஸில் இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது ரொம்பவுமே அதிகம். இவங்க இந்த யூஜி கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஹையராக என்ன மாதிரி படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏ படிக்கலாம், எம்டி, எம்எஸ் படிக்கலாம் அண்ட் பிஹெச்டி படிக்கலாம் அண்ட் எம்ஃபில்லுமே இவங்க முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட். இந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட்க்கு வந்து மினிமம் 6 lakhலேருந்து அதுக்கு மேலேயுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர், இவங்களுக்கு 10 lakhலேருந்து அபோவ் வரலுமே கொடுக்குறாங்க. ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் மேனேஜர், இவங்களுக்கு 9.60 lakhலேருந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க. அண்ட் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து 2.30 lakhலேருந்து அபோவ். அண்ட் ஃபார்மசி டெக்னீஷியனுக்கு 3 lakh அண்ட் அபோவ். ஃபார்மசி மேனேஜருக்கு வந்து 4.90 lakh அண்ட் அபோவ். மெடிக்கல் ரைட்டர், இந்த ஒரு ஜாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜாப். இவங்களுக்கு வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இந்த மெடிக்கல் ரைட்டருங்கிற ஜாப்க்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மினிமம் 3 lakhலேருந்து அதுக்கும் மேலேயுமே சேலரி இருக்குது. இவங்களுக்கு என் பாயிண்ட் அப்படின்னு சேலரி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஜாப் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய ஃபார்ம் டி படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ். பட் எங்களோட வீட்டில் இவ்வளோ எனக்கு செலவு பண்ண மாட்டேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸில் இருந்த மாதிரி எந்த காலேஜில் நான் படித்தேன், எனக்கு ஃப்யூச்சரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும், என் ஜாப் ஃப்யூச்சரில் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நானே கூட உங்களுக்கு வந்து எனி டைம் உங்களுக்கான டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.